சற்று முன் இரண்டாக உடைந்த திமுக உருவானது துரைமுருகன் அணி. அவசர அவசரமாக வேலூர் ஓடும் மு.க. ஸ்டாலின். பிரிவினையை தடுக்க முடியுமா? துரைமுருகனுக்கு என்ன கோபம்? எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் உடைச்சி பேசிடுறேன். ஆனால் அதற்கு முன்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல திமுகவில் சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதற்காக 16 பேர் உட்காந்து பேசியிருக்கிறாங்க. அதில் ஆர் ராசாவும் இருந்திருக்கிறாரு, பொன்முடி இருந்திருக்கிறாங்க, மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, மு.க. ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின், சபரீசன் என்று சொல்லிட்டு பல முக்கிய தலைகள் அத்தனை பேருமே உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அந்த 16 பேர் பேசிக்கிட்டே வருகின்ற பொழுது மாவட்ட செயலாளர்களுக்கு 70 வயது நிர்ணயிக்க போகிறேன், அதில் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. வேலூரில் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு நம்ம துரைமுருகன். அதுக்கு நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாராம், எப்போ பார்த்தாலும் வேலூர் பற்றியே நினைப்பு, உன் பையனை பற்றியே நினைப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு துரைமுருகன் அவர்களை கடிந்து கொண்டு இருக்கின்றார். துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் கலைஞர் இருக்கின்ற பொழுதே உன்னுடைய தலைமையை நான் ஏற்றுக்கொண்டவன், கலைஞருக்கு பிறகு நான் தான் தலைமைக்கு வரணும், ஆனால் பெருந்தன்மையுடன் தம்பி வா தலைமை ஏற்கவான் என்று அழைத்தவன் நான். அந்த தியாகத்தை பாராட்டியாவது வேலூரில் நம்ம என்ன மாதிரி முடிவு எடுத்திருக்கோம் என்ற விஷயத்த பொதுச் செயலாளருக்கு சொல்கிறதுக்கு அப்படி என்ன நோவுது உனக்கு? என்னுடைய மாவட்டத்தில் மட்டும் நீ கை வச்சினா கட்சி 2ஆவது உடையும் அப்படின்னு சவுண்டாக சொல்லிட்டாராம். நம்முடைய மு.க. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கோபம் பொத்துக்கிட்டு வந்துட்டு இருக்குது. நம்ம துரைமுருகனுக்கு எதிராக நீங்கள் ஆலோசனை கூட்டத்தில் இருந்தாருங்க, இல்லைனா வெளியே கிளம்பி போங்க. ஒரு கட்சி தோல்வி அடைந்து துவண்டு இருக்கின்ற தருணத்தில் எனக்கு என்ன உனக்கு என்ன என்று சொல்லிட்டு ஒரு சீனியர் ஒரு கட்சியில் பொதுச் செயலாளர் இப்படியா சுயநலத்துடன் பேசுறது? அதுலேயும் பதட்டமான சூழ்நிலை இருக்குது கட்சியில், யாருடைய பதவி போகுமோ என்று சொல்லிட்டு பல பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கான், பயந்துட்டு இருக்கான். இந்த தருணத்தில் உனக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஏதாவது ஒதுக்கி தர முடியுமா? பார் 70 வயதுனா 70 வயது தான் அப்படின்னு சொல்ல, அப்போ தலைவருக்கு மட்டும் 74 வயசாச்சு, அப்படியே தொடரலாமா அப்படின்னு நம்முடைய துரைமுருகன் கேட்க சண்டை முட்டிக்கிச்சு. 2 பேருமே ஒரு அரை மணி நேரம் பேசவே இல்லையா. மற்றவங்க மட்டுமே தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் தந்த கருத்தை வச்சுக்கிட்டு அலசி ஆராய்ந்து கொண்டு இருந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் மௌனம் போனதுனால நம்ம கனிமொழி அவர்களே இந்த இறுக்கத்தை தளர்த்தணும் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம கட்சிக்குள்ள என்ன மாதிரியான சீர்திருத்தம் கொண்டு வர போறோம், தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்கள், நாங்க கருத்துக்களை படித்த வரைக்கும் கட்சியில் ஒருத்தர் 2 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு, நம்மளுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் மாவட்ட செயலாளர் ஆக முடியுமா, ஓடி ஓடி உழைச்சாலும் நகர செயலாளர் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். கீழ்மட்ட நிர்வாகிகள் அவங்களுக்கான வாய்ப்பு திட்டமிட்டே மறுப்பது போலவும், இல்லை கே.என். நேரு என்றால் கே.என். நேரு மட்டும்தானா, இல்லை அவங்க பையன் மட்டும்தானா அப்படின்ற கேள்வி கீழ்மட்டத்தில் எழுந்திருக்கிறது. அதனால மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய பவர் சென்டரை நம்ம முதல்ல உடைக்கணும். பொன்முடிக்கு பிறகு பொன்முடி பையன்தான் என்ற எண்ணம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் பேச, பாருங்க மாவட்டந்தோறும் பவர் சென்டர் இருக்குது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மைதான். ஆனால் இது கார்பரேட் கம்பெனி, கலைஞர் குடும்ப சொத்து அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக ஒன்றும் கலைஞருக்கு சொந்தமா இல்லை கலைஞர் குடும்பத்துக்கு சொந்தமா, அந்த கட்சியில் உழைக்கிறவனுக்கு இடம் இருக்குதா அப்படின்னு எதிர்கட்சியில் விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அது கலைஞர் குடும்பத்தின் மீது தான் வைக்கிறாங்க, எங்க மீதெல்லாம் வைக்கல. அதனால கலைஞர் குடும்பத்திலிருந்து திமுக முதல்ல விடுவீங்க அப்படின்னு துரைமுருகன் பட்டினி கேட்டுட்டு அவர் வேலூர் எழுந்து போய்கினேன்ட்டாராம். ஆனால் இந்த மனுஷன் ஏதாவது பண்ணிட போறான், அங்கே போய் கட்சியை உடச்சிட போறான் அப்படின்றதுக்காக ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு வேலூரில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை போய் துரைமுருகனை சந்திச்சுட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள துரைமுருகன் அவர்கள் சந்திக்க விரும்பவில்லையாம். அதனால நாளைக்கே நம்ம துரைமுருகனை சந்திப்பதற்கு நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் போகின்றார். ஆனா துரைமுருகன் சொல்றது தாங்க 100% உண்மை. மாவட்டந்தோறும் பவர் சென்டர்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் கலைஞர் குடும்பம் திமுக இருக்கக்கூடிய ஆதிக்கம் போன்று எந்த மாவட்டத்திலும் இல்லை. அதனால கலைஞர் குடும்பத்திலிருந்து 2-3 பேர் அரசியலிருந்து ஒதுங்கி நின்று வழிவிட்டால் அன்று
அந்த கட்சி உருப்படுவதற்கான வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா தொண்டர்களும் நிர்வாகிகளும் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட பாருங்களேன், ஸ்டாலின் இருப்பார், உதயநிதி ஸ்டாலின் இருப்பார், கனிமொழி இருப்பாங்க, அதுக்கப்புறம் துர்கா அம்மா இருப்பாங்க, அப்புறம் சபரீசன் இருப்பாங்க. இப்படி எல்லாரும் ஒன்றா உட்காந்துங்கன்னு கட்சிக்குள்ள என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு கூர்ந்து கவனிக்கிறாங்க. இதில் சபரீசனாக இருந்தாலும் சரி, கனிமொழி அவர்களாக இருந்தாலும் சரி, தங்களுக்கு இருக்கின்ற அதிகாரம் குறைந்து விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்தமாக இருக்கிறாங்க. துர்கா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் தன் பையனுக்கு எதிராக யாரும் போட்டியாக வந்துடக்கூடாது, அதற்கு முன்பாக செயல் தலைவராக கொடு, இல்லைன்னா தலைவராகவே ஆக்கு. முன் உதாரணமாக நீயே 70 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு, நானே பொறுப்பிலிருந்து விலகுகின்றேன் என்று நம்ம தம்பிக்கு பதவி கொடுத்துட்டு போ அப்படின்னு துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றாங்களாம். அதனால கலைஞர் குடும்பம் தான் ஒட்டுமொத்த திமுகவையும் கட்டுப்படுத்துகிறது. தலைவர் என்ற ஒரு டம்மி போஸ்ட்ல மு.க. ஸ்டாலின் உட்கார்ந்துருக்காரு அப்படின்றதா திமுகவினுடைய எண்ணமா இருக்கிறது. அதனால ஒவ்வொரு மாவட்டத்திலும் சரி கிட்டத்தட்ட 4 மாவட்ட செயலாளர்களை நியமிச்சிடுவோம். 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர். எப்பேற்பட்ட ஜாம்புவானா இருந்தாலும் எப்பேற்பட்ட ஜாம்புவானா இருந்தாலும் சரி அவன் விட்டு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்து இருக்கின்றாராம். அதனால் மாவட்டந்தோறும் பவர் சென்டர்கள் இனி இருக்காது. 2 முறைக்கு மேலாக போட்டியிட்டவர்களும் ஒதுங்கி வழிவிடணும். எதுக்கு? மாவட்ட செயலாளருக்கு. அதே மாதிரி எம்பியா இருந்தால் 3 முறைக்கு மேலே போட்டியிடக்கூடாது என்றும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் 4 முறைக்கு மேலாக போட்டியிடக்கூடாது என்றும் எல்லாவற்றுக்கும் டைம் லைனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கின்றாராம் ஸ்டாலின். அதனால துரைமுருகன் தலைமையில் ஒரு அணியானது மௌனமாக உருவாகி கொண்டு இருக்கிறது. எந்த அணி? எல்லாம் சீனியர் அணி தான். அந்த ஆலோசனையில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது. என்ன தெரியுமா? 16 பேர் கலந்து கொண்டார்கள். அந்த 16 பேரும் நம்ம துரைமுருகன் அவர்களைத்தான் சமாதானப்படுத்தினார்கள், ஸ்டாலின் அவர்களை சமாதானப்படுத்தல. இதிலிருந்து என்ன செய்தி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸ்டாலின் எடுக்கின்ற முடிவுக்கு நம்ம திமுக மூத்த நிர்வாகிகள் யாரும் கட்டுப்படலை. 70 வயது தான் இலக்கு என்றால் இன்னும் 5 ஆண்டு காலம் தான் தங்கம் தென்னரசே இருப்பார். ராசா அவர்களே இன்னும் 5 ஆண்டு காலம் தான் இருப்பார். துணை பொதுச் செயலாளர் வந்து இன்னும் 2 பேரை நியமிக்க போறாங்களாம். மாவட்ட செயலாளரை பொறுத்த வரைக்கும் 110 உயர்த்தலாமா 78 அப்படின்னு நினைக்கிறாங்களாம். அப்போ இத்தனை நாளும் மாவட்டம் முழுவதும் கோல் வச்சு கொண்டிருந்த பெரும் புள்ளிகள் இன்னைக்கு தன்னுடைய அதிகாரத்தை விட்டு கொடுப்பதற்கு தயக்கம் காட்டுகின்றார்கள். இந்த தயக்கம் தான் நம்ம துரைமுருகனுக்கு கெத்து ஏறுது. இப்போ மறைமுகமாக ஒட்டுமொத்த சீனியர்களும் நம்ம துரைமுருகன் பின்னாடி நிற்கிறாங்க. துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழுவுக்கு நான் வரவே மாட்டேன், என் தலைமையில் தானே பொதுக்குழு நடத்தணும், நான் வரவே மாட்டேன் அப்படின்னு போய் வேலூரில் உட்காந்துக்கிட்டாராம். ஏப்பா பொதுக்குழு வேலையெல்லாம் நிறைய இருக்குதுப்பா, என்ன தீர்மானம் ஏற்றணும், 2வது பொதுக்குழுவுக்கு பிறகு செயற்குழுவுக்கு பிறகு கட்சியில் யார் யாருக்கு என்னென்ன பதவி என்று அறிவிக்க வேண்டும், முறையாக இருக்கணும். ஆனால் தயவு செய்து கோவித்து கொள்ளாத, உன்னுடைய மாவட்டத்தில் நீ ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு நாங்கள் சீர்திருத்தத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு துரைமுருகனை சமாதானப்படுத்துறதுக்காக நாளைக்கு வேலூர் போறாராம் நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஏன் தெரியுமா? துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள்ள கடுமையாக நடந்து கொள்ள மாட்டாராம், காரியத்தை சாதித்துக் கொள்வாராம். ஆனால் அவரே கடுமையாக நடந்து கொண்டார் என்றால் அடுத்தடுத்த சீனியர்கள், துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் நிறைய சம்பாதிப்பார் திமுகக்குள்ள, ஆனால் கட்சிக்கென்று 10 பைசா கொடுக்க மாட்டார். ஆனால் நம்முடைய ஏவா வேலு, கே.என். நேரு, திண்டுக்கல் ஐ. பெரியசாமி இவங்கெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. கட்சிக்காகவே மொத்தமாக வாரி கொடுக்கின்றவர்கள். ஜெகத் ரட்சகன், செந்தில் பாலாஜி இவங்கெல்லாம் தன்னுடைய சொத்துக்களை கூட கட்சிக்கே எழுதி வைக்கின்ற அளவுக்கு அவங்களுடைய பணபலத்தையும் அவருடைய செல்வாக்கையும் தியாகம் பண்ணுகின்ற நிலையில் இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் துரைமுருகன் பக்கம் போய் நின்றுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் கட்சி க்ளோஸ். அதனால் சீனியர்கள் ஜூனியர்கள் என்று பிரியக்கூடாது என்பதற்காக இந்த கழக குரலானது கட்சிக்குள்ள எழுந்திருக்கக்கூடாது என்பதனால மீண்டும் மீண்டும் ஆலோசனை கூட்டமானது அறிவாலயத்தில் நடந்துகிட்டு இருக்குதான். நம்ம நேற்று கூட பேசியிருந்தோம், திமுகவில் நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உடல்நிலையும் கருத்தில் கொள்ளாமல் 4 மணி நேரம் அல்லது 5 மணி நேரம் ஆலோசனையில் ஈடுபடுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்றே பேசியிருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு திமுகவுக்குள்ள ஒரு சிறப்பான மாற்றத்தை கொண்டு வந்து விட வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் சீனியர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கான வாய்ப்பு பறிபோகும், எங்களுக்கு ஏதாவது ஒரு உத்தரவாதத்தை வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க.
அதே மாதிரி வேலூரில் வந்து கையே வைக்கக்கூடாது, கை வச்சால் அவ்வளவுதான், அக்னியை கக்கிட்டு போயிருக்கிறாரு நம்முடைய துரைமுருகன் அவர்கள். உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே இளைஞரணியிலிருந்து தான் தேர்ந்தெடுக்க போறேன். மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் நான் போட போறதே இல்லை. ஒருத்தரை கட்சிக்கு மாவட்ட செயலாளராக போடுறோம்னா 10 வருஷமாவது அவர் மாவட்ட செயலாளராக இருக்கணும். இந்த மாதிரி நீண்ட நாள் மாவட்ட செயலாளராக இருந்தாதான் அவங்க கட்சி அந்த வட்டத்தில் வளர்க்க முடியும், கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனால் மூத்தோர்களை பொறுத்த வரைக்கும் பசங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கள் பசங்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சு விட்டு அவங்க மு.க. ஸ்டாலினும் அவங்க மனைவி துர்கா ஸ்டாலினும் குளிர்விப்பதற்காகவே அறிவாலயம் வந்துடுறாங்க. இல்லை சித்ரஞ்சன் தாஸ் சாலையில் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு வந்துடுறாங்களாம். அதனால இப்படியெல்லாம் இருந்தால் கட்சி உருப்படாது. அதனால கட்சிக்காக குறைந்தபட்சம் 10 வருஷம் மாவட்ட செயலாளராகவோ ஒன்றிய செயலாளராகவோ பகுதி செயலாளராகவோ இருந்து செயலாற்றக்கூடிய இளைஞர்களாகத்தான் போட போறேன். குறைந்தபட்சம் மாவட்ட செயலாளருடைய வயது 45 இருந்து 69 வரைக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துக்க போறேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாராம். ஸோ எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போயிட்ட பிறகு எதுக்கு ஸ்டாலின் வந்து வேலூர்ல கை வைப்ப, முடிஞ்சா பார்த்துக்க அப்படின்னு சவால் விடுறாரு அப்படின்னு வந்து நம்முடைய துரைமுருகன் ஆவேசப்பட்டு, ஏம்பா சீனியர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும்னா என்னோட வாங்க அப்படின்னு ஒரு புதிய அணியை திமுகவுக்குள்ள உருவாக்கி இருக்கின்றாராம். ஸோ திமுக இந்த தேர்தலுக்கு பிறகு உடையும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் உட்கட்சி பூசலானது உச்சம் தொடும் என்றும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ண பிறகு கட்சிக்குள்ள ஒரு ஒற்றுமை தென்பட்டது. ஆனால் அந்த ஒற்றுமையை அப்படியே வளர்த்தெடுக்க வேண்டியவங்க கட்சிக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கட்சிக்குள்ள குழப்பத்தை உருவாக்கி விட்டுட்டாங்கோ. அதனால துரைமுருகன் அணி ஒன்று, மு.க. ஸ்டாலின் அணி ஒன்று. இந்த அணியானது நிர்வாகிகள் நியமித்த பிறகும் அடுத்து வருகின்ற தேர்தலை சந்தித்தாலும் ஒன்று துரைமுருகன் சொன்னா தான் நான் கேட்பேன் அப்படின்ற மனநிலையில் சத்தியமா சில நிர்வாகிகள் முடிவெடுப்பார்கள். ஸோ சீனியர்களை எந்த விதத்திலும் பகைத்து கொள்ள முடியாது. ஒன்று அனுபவம், இரண்டாவது பணம், மூன்றாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் சரி தனக்கு வேண்டப்பட்டவர்களே வந்து கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. ஸோ அந்த பொறுப்பாளர்களை வந்து எடுத்தாவோ இல்லை அந்த மாவட்ட செயலாளர் மாற்றினாவோ ஏற்கனவே புதுசாக போடுகின்ற மாவட்ட செயலாளருக்கு ஒத்துழைப்பு நல்கவே மாட்டாங்க. அதிமுகவிலிருந்து திமுக பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பகைத்து கொண்டு தவேகாவுக்கு ஆதரவளித்தார்கள் என்ற அடிப்படையில் பல மாவட்ட செயலாளர்களுடைய பதவியை எடப்பாடி பழனிசாமி பிடுங்கினார். ஆனால் மாவட்ட செயலாளர்கள் சுறுசுறுப்பாக தான் இருக்கிறாங்க, புதுசாக போட்டவங்க. ஆனால் ஏற்கனவே கீழ்மட்டத்தில் போடப்பட்ட நிர்வாகிகள் பழைய மாவட்ட செயலாளருடைய கைகூலிகள். அதனால ஒவ்வொரு மாவட்டத்திலும் சரி பழைய மாவட்ட செயலாளருக்கு இடமில்லை என்று சொன்ன பிறகு 1000 பேர் 1500 பேர் வந்து அந்த மாவட்டத்தில் இருந்து பழைய மாவட்ட செயலாளர் பின்னாடி போயிடுறாங்க. அவங்க வேற கட்சிக்கும் தாவி விடுகின்றார்கள். அதனால ஒரு மாவட்டமே காலி ஆகுது. 1500 நிர்வாகிகள் ஒரு மாவட்டத்திலிருந்து வெளியேறுகின்றார்கள் என்றால் அந்த குடும்பத்தில் 3 ஓட்டு எடுத்துக்கிட்டா கூட எங்கேயோ போகுது. கிட்டத்தட்ட அது 6000 ஓட்டுக்கு மேலே காலியாகுது ஒரு மாவட்டத்தில். அந்த மாதிரி தான் இப்போ சீனியர்கள் மீது கை வச்சா இந்த மாதிரி திமுகவிலும் ஒரு 6000 ஓட்டுகளுக்கு காலியாவதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அதை உடைச்சியே பேசினார். ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற செய்வதற்கு ஒரு தொகுதியில் 6000 பேர் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த 6000 நிர்வாகிகளுடைய உழைப்பினால தான் ஒரு எம்எல்ஏ வெற்றி பெறுறாங்க. ஆனால் அதை காசு கொடுத்து விஜய் அவர்களை ஆட்டைய போடுறாருன்னா அது குதிரை பேரம் என்று சொல்லாமல் வேற என்ன சொல்றது? ஒரு பொதுச்செயலாளராக இருந்து காசை செலவு பண்ணி பிரச்சாரம் பண்ணி வாய்ப்பை கொடுத்து நாங்கள் எம்எல்ஏ வாக்கினா அழகாக ராஜினாமா பண்ணிட்டு கூட்டு போவீங்களா அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ நிர்வாகிகள் எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். அப்போ சீனியர் மீது கை வைத்தால் அந்த சீனியருக்கு ஆதரவாக இருக்கின்ற நிர்வாகிகள் வேலை செய்ய மாட்டாங்க, கட்சியில் தான் இருப்பாங்க, ஆனால் வேலை செய்ய மாட்டாங்க. திமுகவில் அப்படி தான் 2026 தேர்தல் தோல்விக்கு அடித்தளமாக அமைந்தது இந்த உட்கட்சி பூசல் தான். எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ அவங்க வெற்றி பெற்ற பிறகு அவங்க சம்பாதிச்சாங்களை கண்டி கீழ்மட்ட நிர்வாகிகளை கண்டுகொள்ளவே இல்லை. அவன் ஜெயிச்சான்னா அவன் தான் அமைச்சராக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்மட்ட நிர்வாகிகள் வேலை பார்க்கவே இல்லை. இப்போது சீனியர்களை நீங்கள் வேணாம்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி தான், நாங்கள் வேலை செய்ய மாட்டோம், எவனை வச்சுட்டு வேலை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அனுபவம் இல்லாமல் மீண்டும் திமுக தள்ளாடும். இன்னைக்கு துரைமுருகனுடைய அணியை எப்படி சமாதானப்படுத்தி மீண்டும் திமுகக்குள்ள ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்க போகிறாங்க. துரைமுருகன் மட்டுமே இன்னைக்கு முரண்பட்டு நிற்கல, ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய சீனியர்கள் முரண்பட்டு நிற்கிறாங்க. எல்லாரையும் எப்படி சமாதானப்படுத்த போகிறாங்க, என்ன சொல்லி சமாதானப்படுத்த போகிறாங்க அப்படின்லாம் பொறுத்து தான் பார்க்கணும்.
ஸோ திமுகவிலும் பெரிய பிளவு. துரைமுருகனே அதுக்கு வழிவகுத்தார் என்கின்ற போது ஸ்டாலினுக்கு 6வது ரணம் உள்ளத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றிங்க.